सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அதுக்கப்புறம் உதீர்ணஹ சர்வதச்சக்ஷுः அனீஷஸ்சாஸ்வதஸ்திரஹ பூஷயோ பூஷணோ பூதிஹி விசோகசோகநாதனஹ அப்படின்னு அடுத்த நாம உதீர்ணஹ எல்லாவற்றையும் தாண்டி மேல இருக்கிறவர். சர்வபூதேபிய சமுத்திரிக்தத்வாத் உதீர்ணஹ. உலகத்துல நாம் நினைக்கிறோம் பாருங்க, நாம எல்லாரோட முன்னுக்கு வாழ்க்கையில வரணும்னு முயற்சி பண்றது மனுஷனுக்கு சாதாரணமான ஒரு இயல்பு. ஒரு சயின்டிஸ்டா இருக்கார், இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சதை விட உயர்ந்ததான நிலையை கண்டுபிடிக்கணும். எல்லாருடைய அபிப்பிராயம் அப்படிதான். எந்த துறையா இருந்தாலும், ஒரு சாஸ்திர வார்த்தையவரா இருந்தாலும் எடுத்து அழகா எடுத்து சொல்லணும். இந்த பகவான சொல்றவர் இந்த குணங்களை ரொம்ப நல்லா சொல்லணும், ஜனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறா போல சொல்லணும். இப்படி எந்தெந்த துறையில யாரா இருந்தாலும் அவாவா அந்தந்த துறையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கத்தான் இருக்கு. அந்த ஆசையானது இருந்தாலும் அதை சப்ரஸ் பண்ணி விடுறாரு ரொம்ப பேர். சமைக்கிற வேலை நீ தெரிஞ்சு கோரமா இருக்கு அப்படின்னு நான் தரம் சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டே போயிடும். என்னென்ன அப்படி இல்லாம நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தவன் என்னால் ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட இருக்கான். ஆனா எல்லாரும் விட முன்னுக்கு வரக்கூடியதான பதார்த்தம் யார் தெரியுமோ பகவான் ஒருவன் தான். அதனாலதான் அவருக்கு ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேதா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா சத்ய கப்யாசம் புண்டரீகமேவ அட்சணி சத்ய உதிதி நாமா. அவருக்கு உத்துன்னு பேராம். பகவானுக்கு என்ன பேரு? உத்து. என்ன சுவாமி உத்துன்னு சொல்றேன், அதான் அவருடைய பேர். அதனாலதான் உத்தமஹா அப்படின்னு அவர். தமோ குணத்தை விட்டு தாண்டினவர், எல்லாத்த விட உயர்ந்ததானவர். உத்துங்கிறது சூப்பர்லேட்டிவிட்டி. அதனால உத்தமஹான்னு ஆயிட்டார். அப்படி லோகத்துல எல்லா பதார்த்தங்களும் மிக சிறந்தவர், எல்லா துறையிலையும் சிறந்தவர். யாராரு எது எது நன்னா இருக்குன்னு பண்றாலும் அவருடைய அனுகிரகத்தினால விபூதி மத்சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவ அத்ததேவ அவகச்சத்வம் மமதேஜோம்ச சம்பவம் அப்படின்னு பகவானுடைய தேஜஸ் எங்க இருக்கோ அந்த அந்தந்த துறையில முன்னுக்கு வரும். ருத்ராராட்சசம்னு மிருட்ச கட்டிக்கம்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல 2 பேர் திருடுறதுக்கு போறான். திருடுறதுக்கு போறது முதல்ல சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போறான். திருட்டுக்கு ஒரு தெய்வம் வேற இருக்காது. அவன் இங்க சொல்றா, நம்ம பண்ற காரியம் எப்பொழுதும் பர்ஃபெக்டா இருக்கணும். சரி, அவன் இன்னொருத்தரோட சொல்றான் எப்படி கண்ணம் போடணும்னு. வீட்டுக்குள்ள கஜானாக்குள்ள கண்ணம் போடுறதுன்னு எப்படின்னா, அது இவனுடைய உடம்பு எவ்வளவு தூரம் எவ்வளவு உள்ள போகுமோ அதை விட சின்னதா போடணுமா. என்ன பாக்குறவாளுக்கு அது எப்படி முடியும், இதுக்குள்ள இவன் போற முடியாது, இவன் பண்ணலேன்னு வரணுமா. அதுக்குள்ள இருந்தா எப்படி அது உள்ள போவேன்னு எல்லாம் போலாம், உனக்கு தெரியாது, உள்ள போய் பார்த்தா தான் தெரியுங்கிறான். விவகாரம் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அதை நம்ம பண்ணும் பொழுது எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிற துறையில அந்தந்த துறையில பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால் எல்லோருக்கும் உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுக்கிறவர், எல்லாரோட வசதியா இருக்கிறவர், சர்வ பாப்பங்களை எல்லாவற்றையும் தாண்டி நிற்கிறவர். ஆகையால் அவருக்கு உத்தமஹா, அதனால்தான் புருஷோத்தமஹான்னு பேர். யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபிதோத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தமஹா அப்படின்னு பகவான் புருஷோத்தமஹாங்கிற ஒரு நாமாக்கு வந்ததுக்கு காரணம் இந்த உத்தமஹாங்கிற பேர். அந்த உத்துங்கிற பேர் அதான் உத்கீர்ணஹா உதீர்ணஹா. சர்வபூதேபியா எல்லா பிராணிகளிடத்திலையும் சமுத்திரிக்தத்வாத் அதை விட ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலையில இருக்கிறதுனால அவருக்கு உதீர்ணஹா. பிறகு சர்வதச்சக்ஷுஹு சர்வதா சர்வம் ஸ்வசைதன்யேன பஸ்யதி. எல்லாரையும் பார்க்கிறார் சார். பார்க்கிறாருன்னா எப்படி பார்க்கிறார்? ஸ்வசைதன்யேன இவ தான் நேரா பார்த்துட்டு இருக்க. இப்ப அரசு பார்க்கறது ஜனங்களை என்ன நடக்கிறது சிஐடிய வழியா பார்க்கறது, ராஜா பார்க்கிறார் சாராள் வழியாக தான் பார்த்துட்டு இருக்கார், நேரம் எல்லாத்தையும் பார்க்கல. அதே போல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குன்னு தனியாக வருது இன்டெலிஜென்ஸ் செட்டப்னு சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா ஊருடைய இன்டெலிஜென்ஸ், அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் உங்க ஊர்ல இருக்கு,
உங்க இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கால இருக்கு. அங்கெங்க என்னென்ன நடக்கிறது என்ன ஏது பாக்குறதுக்காக மனுஷியால இருக்கா, அவ அதை நமக்கு சொல்லி கொண்டே இருக்கா. அரசாங்கத்துக்கு எல்லாம் வந்து சேர்றது. ஆனா பகவான் இதை பார்த்தார், இது சரியா இல்லை சார். ஏன் தெரியுமா, இது ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறவ அவருடைய சொந்த அபிப்பிராயத்தையும் சேர்த்து தான் கொடுப்பான். எப்பவுமே பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த சாஸ்திரங்கள் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்க ஆத்திர போய் நீங்க சொன்னீங்கன்னா சொன்னதை அப்படியே சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் சேர்த்தோ இல்ல இருக்கிறது குறைச்சோ அப்படி சொல்றதா வழக்கம். அதான் கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது. விவகாரம் என்னடா அப்படி இருக்கிறது ஒத்துக்கல, இருக்கிறது இருக்கும்படி பார்க்கணும். ஆகையால் என்ன பண்ணினா சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சஹஸ்ராட்சா, ஆயிரக்கணக்கான கண்கள் உங்க கண்ணு இருக்க. இந்த கண்ணால நீங்க பார்க்கும் பொழுது விஷயத்தை நீங்க பாக்குறதுன்னா நீங்களும் பாக்குறேன். அந்த பாக்குற கண்ணு என்ன பண்றதுன்னு நேர பகவானுக்கு வேற இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு கம்ப்யூட்டர்ல உங்காத்துல டைப் பண்ணினா சர்வருக்கும் போய் சேர்றதோ இல்லையோ. இதெல்லாம் இன்னைக்குதான் சார், அவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சுட்டார். எந்தெந்த பிராணி யாராவது எதை பாக்குறாளோ அதை பாக்குற விஷயங்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துடும். விவகாரம் என்ன சர்வஜா அப்படி போயிடுது. அதான் சர்வதா சர்வம் ஸ்வசைதன்யேன இவ, ஸ்வரூபத்தினாலேயே எல்லாவற்றையும் பார்க்கறதுனால சர்வதச்சு விஸ்வதச்சு விஸ்வதஸ்பாத் அப்படின்னு வேதம் சொல்றதோ இல்லையா. அப்படி சர்வதச்சு உதீர்ண சர்வதச்சு அனீஸ்வதஸ்திர அப்படிங்கிற அடுத்த நாமக்கள். இத அடுத்த உதீர்ண சர்வதச்சு அனீஸ்வதஸ்திர பூஷயோ பூஷணோ பூசி விசோகநாதன. பகவானுடைய நாமக்கள் அதுல 626வது நாம அனீசா. இவருக்கு மேல ஈஸ்வரன் யாரும் இல்லை. சகல பதார்த்தங்களையும் சகல பிரபஞ்சத்தையும் தன்னுடைய அதீனத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார். அதீனம்னா பயமுடுத்தி வச்சுருக்கல. அவளுக்கு வேலைக்கு எப்பப்ப எது வேணுமோ அத்தனையும் கொடுத்து அவளுடைய சுக துக்கங்களுக்கு தக்கவாறு அவளுக்கு புண்ணியத்தையும் பாபத்தையும் கவனித்து அவளுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் பண்ணிக்கொண்டு அவளை காப்பாற்றி கொண்டிருக்க. அதே போல இவரை காப்பாற்றுவதற்கோ இவருக்கு வேண்டியது கொடுக்கறதுக்கோ வேற யாராவது இருக்காளா, இவரோட பெரியவர் யாராவது இருக்காளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆகையால் அவர் அனீசா, இவரோட ஈஸ்வரன் சத்திய ஈசோ கஷ்டனா, இவருக்கு மேல வேற யாரும் இல்லை. ஆகையால் சர்வாதிபத்தியம், எல்லாத்தை விட மிக சிறந்ததான நிலையில உள்ளவர் அப்படிங்கிற நாம பார்க்கிறோம். நதஸ்ய பிரதிமா அஸ்தி, அவருக்கு தகுந்தவரோ அவரோட உயர்ந்தவரோ வேற யாரும் கிடையாது. அப்படித்தான் உயர்ந்த நிலையில இருந்து கொண்டு எல்லோரையும் காப்பாற்றி கொண்டிருக்கார் அப்படி. அதற்கு பிறகு சாஸ்வத ஸ்திரா, அடுத்த நாம சாஸ்வதா ஸ்திரா, ரெண்டும் சேர்த்து ஒரு நாமம். சஸ்வத் பவன்னபி ந விக்ரியாம் கதாசித் உபை, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க, ஒருவர்களும் இல்லாமல் போகலை. சர்வதா சர்வ காலத்தையும் இருந்து கொண்டிருந்த போதிலும் அவரிடத்துல மாறுதல் இல்லை. மாறுதலே இல்லாதான ஒரு வியக்தி. உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் மாறுதல் இருக்கு. பிறக்கும் பொழுது நாம் எப்படி பிறந்தோம், அதற்கு பிறகு வளர்ந்து கொண்டே வந்தோம். வயசான பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. நம்ம சரீரம் மாறுறது, மனசுல எண்ணங்கள் மாறுறது. ஒரு காலத்துல எவைகளுக்கு பிராமுக்கியத்தை கொடுத்தோமோ அவைகள்லாம் ரொம்ப முக்கியம் என்று கருதினோமோ அவைகள்லாம் இப்ப விட்டோம். இப்ப ஏதோ சாஸ்வதமா 4 பேருக்கு சகாயம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் தான் இருக்கு. முன்னால இருந்ததான ராகத்வேஷாதிகள் கோபங்கள் இவைகள்லாம் நாடளவுட குறைஞ்சுட்டே இருக்கு. சில பேருக்கு ஜாஸ்தி ஆயிடுது. விகாரம் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு. வயசானவரு சில பேருக்கு கோபம் ஜாஸ்தியாகுது, அதே போல சில பேருக்கு குறையுது. ஏதோ விதமா மாறுதல் மட்டும் இருந்து கொண்டே இருக்கு. அப்படி மாறுதல் இல்லாதான ஒரு பேர் வழி உண்டா அப்படின்னா அது பகவான் தான். ஆகையால் அவருக்கு சாஸ்வதா ஸ்திர
எப்பொழுதும் உள்ளவர், எப்பொழுதும் மாறாமல் உள்ளவர். ஆயால் அதான் சத்வத்பவன்னபி, எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்த போதிலும், அழிவில்லாமல் இருந்து கொண்டிருந்த போதிலும், இருக்கக்கூடியதான வியக்திகள் எல்லாரை விட முன்னாலேயே தான் இருந்து கொண்டிருந்த போதிலும் அவரிடத்துல ஒரு மாறுதலும் இல்லை. அன்னைக்கு எப்படி இருக்காரோ அப்படியே தான். ஏஷ நித்யோ மகிமா நவர்த்ததே கனி கர்மணா நவர்த்ததே நோ கனியா. கர்மாவை பண்றதுனால அதிகமாக வளர்வதில்லை, பண்ணாததுனால குந்தி போறதில்லை. ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், எப்பொழுதும் உயர்ந்ததான நிலையிலேயே இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். எவ்வளவு பெரியதான பொருளா இருந்தாலும் அதுல இருக்கார், எவ்வளவு சிறியதான பொருள்லையும் இருக்க. அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மாத்யஜந்தோ நிஹிதோ குஹாயாம் சமக்ரத உற்பத்தியதி வீதஜோகா தாத பிரசாதான் மகிமானமாத்மனா அப்படின்னு இருக்கார். ஆகையால் அவருக்கு சாஸ்வதஸ்திரா அப்படிங்கிற பேரை பார்த்தோம். அடுத்த பேர்கள் பூசையோ பூஷணோ பூசி விஜோகஸ்தோகநாசனா பூசயா, பூமியில உள்ளவர். ஏ சுவாமி இப்படி ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு ராமாவதாரத்துல அவர் சமுத்திரத்தை கடந்துதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தார். ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி ஆகணும் அப்படின்னு. அக்கறையில லங்கையில சீதாதேவி இருக்கிறதாக அனுமார் பார்த்து சொன்னார். இப்ப அக்கறைக்கு போய் ஆகணும். அங்க போய் ராவணனோட சண்டை போட்டு ராவணனை கொண்டு வரணும். அக்கறைக்கு போகணும்னு ஒருத்தர் மட்டும் இருந்தா அனுமார் தூக்கிட்டு போயிடுவார். எத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேரும் போய் ஆகணும். அதற்காக என்ன பண்ணினார், சமுத்திர ராஜா கிட்ட எங்களுக்கு வழி கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சமுத்திர ராஜாவானவர் இவாளுக்கு ரொம்ப வேண்டியவர். ஏன்னா சமுத்திரத்தை உண்டு பண்ணினதே இவாதான். சகர சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சார், இவ பூர்வீகாள். அந்த சகர சக்கரவர்த்தியானவர் யாகம் பண்ண தொடங்கினார், அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகத்தை அந்த குதிரைய இந்திரன் திருடிட்டு போயிட்டான். அப்ப அந்த சகர சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய 1000 குழந்தைகளையும் கூப்பிட்டு நீங்க குதிரைய தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அவன் பூமி முழுக்க தேடின சார், ஊரெல்லாம் தேடின. தேடிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ண குதிரையே இல்லை. அப்ப அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த குதிரையை கண்டுபிடிக்க முடியலன்னா யார் ஆரம்பிச்சாலும் அவ பிராணம் விட்டுருவான். அது கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருந்தோம். ஒரு மனம் ஊரெல்லாம் தேடுற, எங்கேயும் கிடைக்கல. சரி பாதாள லோகத்துக்கு போவோம் அப்படின்னு பாதாள லோகத்துக்கு வழி வேணுமே, பூமியை நோண்டிட்டே போனான். 1000 பேர் சேர்ந்து இன்னும் மற்றதான ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பூமியை நோண்டி அப்படியே உள்ள போற. உள்ள போனதுமே அங்கே கபில மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு பின்னால ஒரு குதிரை, இந்த அஸ்வமேதத்துக்கு எந்த குதிரை இருக்கோ அது மேய்ஞ்சு இருக்கு. இவன் என்ன நினைச்சுட்டா கோபத்துல, ஓஹோ இந்த மகர்ஷி தான் திருடி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்கார், வச்சுட்டு கண்ண பொழுது நம்ம வரும் பொழுது தபஸ் பண்றா போல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா குதிரையானது இங்க வரத்துக்கு எப்படி சார் முடியும், அது பூலோகத்துல இருந்தது. பாதாள லோகம் வரைக்கும் நோண்டி கொண்டு முடிச்சிருக்கோம். இங்க இருக்குன்னா அப்ப யாரோ தானே கொண்டு வந்திருக்கணும். இவர் பக்கத்திலேயே ஆனந்தமா மேய்ச்சிட்டு இருக்கு. அப்ப ஓஹோ இவர் தான் அடிச்சுட்டார் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவர்கிட்ட போய் அவரை ஹிம்சை பண்ண தொடங்கினார். அடுத்த க்ஷணம் அவர் தபஸ்வி ஒண்ணும் இல்லை, கண்ணை திறந்து இப்படி பார்த்தார். 1000 குழந்தைகளும் அத்தனை பேரும் பஸ்மமாயிட்டார். அந்த சக்தி பாருங்க, தபஸுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது நம்ம கவனிக்கணும். அத்தனை பேரும் ஒரே கணத்துல பஸ்மாவா ஆயிட்டார். இது வேற சகர சக்கரவர்த்திக்கு குழந்தைகள் இல்லை. சரின்னு ஒரே ஒரு பேரன் இருந்தான். அவரை போய் அழைச்சுன்னு வாங்கணும்னு சொன்னேன். அவரை போய் தேடிட்டு வரல. எப்படி குதிரையை தேடி ஆகணுமே, யாக நின்று போயிட்டுமே. அந்த பையன் ஊரெல்லாம் சுத்திட்டு நேரா வந்தான். இங்க நோண்டி இருக்கு, இத வழியா வந்தான். வந்து பார்த்தா இங்க ஒரே தூசியா கிடக்கிறது.
அதே சமயத்துல கபில மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்க, நேரா போய் அவன் அம்சுமான்னு பேரு நமஸ்காரம் பண்ணினார் அவரை. இது போல குதிரை இருக்கு, நான் எடுத்துன்னு போலாமா, இது யாகத்து குதிரைன்னு. எடுத்துன்னு போயப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, இதுக்காகத்தான் உங்க அண்ணாக்கள்லாம் வந்திருந்தா, அத்தனை பேரும் சேர்ந்து என் மேல அடிக்க வந்திருந்தா, விசாரிக்காமல் நான் தான் பண்ணினேனா இல்லையாங்கிறது விசாரிக்காமல் என் மேல என்ன அடிக்க வந்தா, வெறுமனை கண்ணை திறந்து உறுதி பார்த்தேன், அத்தனை பேரும் பிராண விட்டா, நீ வேணா குதிரை எடுத்துன்னு போ பத்திரமா, இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி விடு அப்படின்னார். சரின்ட்டு அவர் வர வந்து குதிரையை கொண்டு வந்தார். இந்த சகர சக்கரவர்த்திக்கு குதிரை வந்துருச்சு, அவ்வளவுதான், மீதியெல்லாம் கவனிக்கல. அவர் குதிரை வந்தது, யாகம் பண்ணிட, யாகம் முடிஞ்சது, சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார், ஆனந்தமா தன் காரியமாயிடும். அதுக்கப்புறம் 4 ராஜாக்கள் வந்தா, யாரும் இந்த சகர சக்கரவர்த்தியுடைய குழந்தைகளை பத்தி கவனிக்கவே இல்லை. இப்படி போயிட்டே இருக்கு. அதனால இந்த சமுத்திரத்தை கட்டு, அதுக்கப்புறம் பகீரதர்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து மகா தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துல இருந்து கங்கையை கொண்டு வந்தார். இவெல்லாம் பூலோகத்துல இருந்து சொர்க்கலோகத்துக்கு, பாதாள லோகத்துல இருந்து சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போனான்னு கதை போறது. அது அப்படி இருக்கட்டும். இப்ப வஸ்துதா நம்ம கண்டுபிடிக்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த சமுத்திரமானது நம்ம முன்னோர்கள், ராமனுக்கு ரகுவம்சத்துல முன்னோர்கள் அவ தோண்டி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டதான சமுத்திரம் யாருக்கு நாமே காரணமா இருக்கமோ அவனை வம்சத்தால் அவன் நமக்கு சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சமுதிரத்தை வழிவிடுன்னு கேட்டார். வழிவிடுன்னு அது ஒண்ணும் கேட்கலன்னு. அப்புறம் என்ன பண்ணினார், பிராயோபவேசம் பண்ணினார். பிராயோபவேசம் பண்றதுன்னா உண்ணாவிரதம்னு இன்னைக்கு சொல்றேன் பார்க்கிறா, இதுதான் பண்ணினார். அன்னைக்கு என்ன பண்ணினார், ததஸ்தாகர வேகலாயாம் தர்பான்யாஸ்தீர்ய ராகவா அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா பிரதிதேதே மஹோததே. ததஸ்தாகர வேலாயாம், சமுத்திரத்தினுடைய கரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்படி, தர்பான்யாஸ்தீர்ய ராகவா, தர்பங்களை எல்லாம் போட்டுண்டு அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா, கை கூப்பி கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு பிரதிதேதே மஹோததே, அந்த பர்வதத்துக்கு பக்கத்துல வந்து நின்று இருக்க, மலைக்கு இது சமுத்திரத்துக்கு முன்னால் நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க, எனக்கு விடுங்கன்னு. எந்நேரம் பிரார்த்தனை ஒண்ணான்னு கேட்கல. சமுத்திர ராஜா வெறும் எனக்கு வழி விடுங்கன்னு விட முடியுமா, விடல. அதுக்கப்புறம் கோபம் வந்துருக்கு ராமனுக்கு. என்ன பண்ணினா, தான் எழுந்து நின்று தனுசை எடுத்துட்டேன், அம்பை எடுத்துட்டேன், அந்த தனுசுல போட்டு நான் கொண்டு விடுறேன் பாருங்க அப்படின்னு கூட்ட போனார். அதுக்குள்ள சமுத்திர ராஜா மனுஷியாகாரமாக எதிர்க்க வந்து நமஸ்காரம் பண்ணி, இது இப்படி என்ன ஆச்சு, இப்படி நீங்க பண்ணலாமா, கோச்சிக்கலாமான்னு கேட்கல. நான் தான் சொன்னேனே இல்லையா, நான் முதல்ல உங்களை பிரார்த்தனை பண்ணினேன், பிரார்த்தனை பண்ணினா இணங்கலைன்னா என்னதான் வழி சொல்லுங்க அப்படின்னா. சத்திரியனா இருக்கிறோம், பிரார்த்தனை பண்றது நியாயம் இல்லை. நீங்க என் மேல இருக்கிற பக்தியோட முன்னோர்கள் பண்ணினாலும் பிரார்த்தனை பண்ணு, சத்திரியோட பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதோட மட்டும் இல்ல, உங்களிடத்திலேயே விவகாரம் இருக்கும் பொழுது நான் சகாயம் பண்ணினேன்னு வேண்டாமேங்கிற. ஏன்னா உங்களால இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும். நீங்க அதை கவனிக்கல, யோஜனை பண்ணல. ஏன் தெரியுமோ, உங்க குரங்கு கூட்டம் இருக்கு, அந்த குரங்கு கூட்டத்துல நலம்னு ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு ஒரு காலத்துல தபஸ் பண்ணிது. எதுக்காக தபஸ் பண்ணிது அதுக்கு தெரியாது. தபஸ்விகள் சில பேர் மரத்தடியில உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு இருந்தா, இந்த குரங்கு அந்த பக்கமா போச்சு. இதுவும் பார்த்துதான், இவ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காளே, நாமளும் கண்ணை மூடிட்டு உட்காருவோம்னு உட்கார்ந்து. அவ்வளவுதான். இந்த சத்சங்கமானது மனுஷர்களுக்கு எவ்வளவு சகாயம் பண்றதுன்னு பார்க்கணும். மனுஷிகள் மாதிரியே வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு, அவ கண்ணை மூடிட்டு இருக்கா, இவ அப்ப பார்க்க வர, இன்னும் கண்ணை மூடிட்டு நாமும் கண்ணை மூடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது என்ன, பரமேஸ்வரன் பிரத்யட்சமான, பிரத்யட்சமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவள ஒவ்வொருத்தரைய. அவ கேட்டா, நாங்க ஆத்மராமஸ்ய முனையா, நாங்க எதையும் எதிர்பார்த்து தபஸ் பண்ணல, வெறுமன உட்கார்ந்துன்றது பகவானுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். லோகக்ஷேமத்துக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, எங்களுக்கு ஒரு விதமான ஆசையும் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, திடீர்னு இந்த குரங்கையை தட்டி எழுப்பு, உனக்கு என்ன வேணும், வரத்தை கேட்டுக்கோங்க. இந்த குரங்கு நாட் ப்ரிப்பேர்டு, என்ன பண்றது, என்ன கேட்கணும்னு தெரியல. பரமேஸ்வரன் உனக்கு என்ன வேணும்னு, என்ன வேணும்னு
என்ன கேட்க முடியும்? அப்படி யோஜனை பண்ணிட்டே இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. யாரோ ஒருத்தர் அந்த சமயத்துல குளத்துல கல்லை தூக்கி போட்டான். போட்டதுமே அந்த கல்லை உள்ள மூழ்கி போயிடுது. டக்குன்னு இது ஞாபகம் வந்து என்ன பண்ணிட்டுன்னு, இந்த யாருக்கு கல்லு ஜலத்துல போட்டாலும் கல்லு முழுகி போறது, ஆனா நான் மட்டும் போட்டா அது முதற்கண்டே இருக்கணும், முழுகப்படாது அப்படின்னு ஒரு வரம். இது என்ன பிரயோஜனம் என்ன ஏது அதுக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஈடுபடுகிறோம், எதையோ சம்பாதிக்கிறோம், அது என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது வேணுமோ அதுதான் உங்ககிட்ட வரும். உங்க இடத்துல ஏதாவது ஒரு பொருள் யாரோ கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் உங்க வாழ்க்கையில இருக்கு. அது எப்ப பிரயோஜனம் என்ன ஏதுன்னு கேட்க முடியாது. நம்ம எல்லாத்தையும் வெறுக்கப்படாது. ஏன் தெரியுமா? அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அது உங்ககிட்ட வராது. அதுதான் கர்மாவனுடைய ஒரு விவகாரம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் உங்ககிட்ட வரணும்னு சொன்னா அதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. இந்த குரங்கு இப்படி கேட்டதுமே என்ன பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே ஆகட்டம்னு பண்ணிட்டு போயிட்டார். இந்த குரங்கு அந்த விஷயத்தை மறந்து அது பாட்டுக்கு அது பறந்து ஓடி போயிடுச்சு. அந்த குரங்கு ஏன்னா அந்த மார்க்குகள் போயிட்டா, பறவைக்கு பிரச்சனை போயிட்டா. சரி நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம்னு அவா போனதுமே இது பாட்டுக்கு இது போயிடுது. கொஞ்ச நாள் ஆன கூட அந்த குரங்கு மறந்து போயிடுது. சாதாரணமா மனுஷியாலே மறந்து போயிடுவா. சபல சித்தமா இருக்கக்கூடியதான குரங்குக்கு இது ஒரு கணக்கா மறந்தே போயிடுது. இப்ப இந்த சமுத்திரராஜா ஞாபகப்படுத்துற இந்த நலன்னு ஒரு குரங்கு இருக்கிறவா அது தொட்டு கல்லை போட்டா அந்த கல்லு முதக்கின்றே இருக்குமே தவிர அது முழுகாது. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கல்லால அந்த நலனை தொட்டு கல்லை போட சொல்லுங்க, முதக்கின்றே இருக்கும். அப்படி பிரிட்ஜா தாண்டி விடான இப்படி கட்டினதான் ராமசேது. அந்த கட்டி அதுக்கப்புறம் அவரை எல்லா குரங்குகளும் சுலபமாக இங்க இருந்து லங்கைக்கு போச்சுன்னு ஒரு சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணத்துல போட்டிருக்காங்க. அப்பொழுது பூமியில படுத்துட்டு இருக்காராம். அதனால பூஷயா லங்காம் பிரதி மார்க்கம் அன்வேஷயன்னு லங்கைக்கு போறதுக்கு வழியை தேடிக்கொண்டே இருந்து சாகரம் பிரதி சமுத்திரத்துக்கு முன்னால பூமௌ சேதே பூமியில படுத்துட்டு இருந்தார். அதுக்காக பகவானுக்கு பூஷயான்னு பேர். சக்கரவர்த்தி திருமகன் பூமியில படுத்துன்றதான ஒரு கோலம் பார்க்கணும். இதே மாதிரியே இன்னொரு இடத்துல இவரை கொண்டு வந்து விஸ்வாமித்திர அழைச்சுன்னு வர. விஸ்வாமித்திர அழைச்சுன்னு வர சந்தர்ப்பத்துல அப்பவும் பூமியில படுத்துட்டு இருக்கார் ராமன். இதுவரைக்கும் பிறந்து 12 வருஷ காலம் எங்கேயுமே ஒவ்வொரு நாளும் கூட அவர் அம்சதூலிகா தல்பத்திலேயே படுத்து கொண்டு இருந்தவர். ஆனா விஸ்வாமித்திர அழைச்சுன்னு போற பொழுது மட்டும் அவர் என்ன பண்ணுவார்? விஸ்வாமித்திரர்கிட்ட இவைகள்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆகையால் ஆக்சுவலா இவர் என்ன பண்ணிருக்கார், வாங்குவோன்னு கூப்பிட்டு போறார். போகும் பொழுது ராத்திரி ஆயிடுச்சு. இலைகள் எல்லாம் நல்லா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு அந்த இலைகள் மேல படுத்துக்க சொல்றார் விஸ்வாமித்திரர் ராமச்சந்திரமூர்த்தி. லக்ஷ்மணனுக்கும் படுக்க சொன்னார். ஆனா லக்ஷ்மணன் படுத்துக்கல. ராத்திரி எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ராமனை காப்பாற்றி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்திலேயே நிக்கிறார். ராத்திரி எல்லாம் லக்ஷ்மணன் படுத்துக்கல, ராமன் படுத்துக்கல. அப்ப படுத்துட்டு முழிச்சுக்கிற கோலத்துல தான் காலமே 4:30 மணி ஆச்சு. அப்பொழுதுதான் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். எழுதுங்கோங்கிற ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து. எதற்காக அப்படின்னு சந்தியாவந்தனம் பண்ணணுமா? கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்மீகம். ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியதான சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்காக எழுந்துக்கோங்க. எதுபடி கௌசல்யா சுப்ரஜா ராமா. கௌசல்யா பத்த செல்வமே. இன்னும் அந்த குழந்தைக்கு அந்த முகத்துல அந்த சின்ன குழந்தைகள்லாம் தூங்கி எழுந்துக்கிற காலத்துல அந்த தூங்க முகம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கு, தூக்க கலக்கமாகவே இருக்கு. இருந்தாலும் எழுதுதான் ஆகணும்பா, 12 வயசு ஆயிடுத்து, அப்படியெல்லாம் பண்ணப்படாது, எழுதுங்க அப்படிங்குது. நான் சந்தியாவந்தனம் எதுக்கு பண்ணணும்? நான் தான் மகாவிஷ்ணு வாச்சேங்கிறீர. நீங்க மனுஷனாக அவதாரம் பண்ணும் பொழுது எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும். நீங்க மகாவிஷ்ணுவா இருக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னால நீங்க சாட்சாத் பிரம்மம் என்று நான் அறிவேன்னு சொல்லியிருக்கேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏ மே தபசிஷ்டிதா
யாவும் அறிவேன்னு விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கார். சொல்லியிருந்த போதிலும் இங்க வந்ததுமே மனுஷனாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு எப்ப நினைச்சாரோ அந்த மனுஷ அவதாரத்துல மனுஷன் பண்ணக்கூடியதான காரணிகத்தை பண்ணித்தான் ஆகணும், எறக்கூடியதான நிர்பந்தம் இருக்கு எழுந்து போன அந்த சந்தர்ப்பத்திலையும் பூமியில படுத்துருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆயால் பூசையா இந்த நாமாக்கள் பாருங்க, ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஏதோ ஒரு கட்டத்துல ஏற்பட்டதான அம்சத்தை எடுத்து சொல்ற. அதான் லங்காம் பிரதி மார்க்கம் அன்வேஷையன்னு லங்கைக்காக தேடிக்கொண்டே மார்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சாகரம் பிரதி பூமோ சேதே இது பூசய. அதுக்கப்புறம் பூஷண ஸ்வேச்சாவதாரைஹி பகுபிஹி பூமியும் பூஷயன்னு பூஷண. பூஷணான அலங்காரம் உள்ளவன் அர்த்தம். இவருக்கு அலங்காரம் போட்டு ஒன்றும் வேண்டியதில்லை, அவர் எல்லாவற்றுக்கும் அலங்காரம். அதையும் சக்கரவர்த்தி திருவானா இருக்கும் பொழுது அத்தனை பூஷணங்களும் அத்தனையும் போட்டு இருக்கார். அதனால பூஷணம் இல்லை. அலங்காரங்கள் நாம பண்ணிட்டதுனால நமக்கு ஒரு பூஷணம் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். நிறைய நகைகள், நல்ல ஆடைகள், நல்ல பூச்சுக்கள் இதெல்லாம் போட்டுட்டதுனால ஒரு அலங்காரம் ஒரு வசதியும் இல்லை. ஆனா நீங்க இருந்ததுனாலேயே மற்றவர்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். ராமனாக அவதாரம் பண்ணினார். அந்த லோகத்துல இருக்க அத்தனை மனுஷியாலும் அந்த அயோத்தியில இருக்கிறவா ஒவ்வொருவரும் ராமனை பார்க்கணும்னு நினைச்சாலும் தினந்தோறும் அவர் ராமன் வரும் பொழுது அந்த ராமனுடைய கண்ணு அவன் மேல பட்டா வாழ்க்கையானது இன்னைக்கு தன்யமாச்சுன்னு நினைச்சாலும். அதே போல இவ ராமனை பார்த்தாலே ஆஹா இன்னைக்கு நம்ம ராமனை பார்த்தோமே அப்படின்னு தன்னை உயர்ந்தவராக கருதினார்களாம். எத்த ராமம் ந பத்யேத்து எந்த ராமம் ந பத்யதி நிந்திதஸ்தபவே ஸ்லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகரஹே அப்படின்னு ராமனை பார்க்காத போனால், ராமனுடைய பார்வை நம்ம மேல விழாத போனால் அன்னைக்கு வாழ்க்கையே உபயோகம் இல்லையே அப்படின்னு கரிஞ்சனாலாம். அப்படி அந்த ராமன் மேல அவ்வளவு அபிமானம். இப்படி ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனராகவும் நரசிம்மராகவும் அநேக அவதாரங்கள் பண்ணி இந்த அவதாரங்கள்லாம் பூமியில நடந்தது இல்லை, இந்த பூலோகத்துல நடந்ததுனால பூமாதாவுக்கு ஒரு பூஷணமா இருந்தார். பூமாதாவுக்கு பூஷணமா இருந்ததுனால அவருக்கு பூஷணான அனுபவம். ஏதோ அவருக்கு ஏதோ பூஷணமா இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. பூமாதாவுக்கு அவர் பூஷணமா இருந்தார். அவர் பிறந்ததுனால பூமாதாவுக்கு கர்வம், ஒரு ஆனந்தம், ஒரு சௌக்கியம். பூமாதாவுடைய பாரமெல்லாம் குறைஞ்சது. ராமகிருஷ்ணா தேவதாரங்கள்ல எத்தனை பேர் துஷ்டர், எத்தனை பேர் கெட்ட எண்ணம் உள்ளவள், அவளையெல்லாம் கொண்டு தர்மத்தை நிலைநாட்டினார், தர்மத்தை உபதேசம் பண்ணினார். பகவான் பகவத்கீதையில விசேஷமாக இந்த தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். மனுஷ லோகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையிலையும் என்னென்ன தர்மங்கள், புருஷாலா பிறந்தவாளுக்கு என்ன தர்மம், ஸ்திரீகளா பிறந்தவாளுக்கு என்ன தர்மம், அதே போலயே பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது என்ன தர்மங்கள், கிரகஸ்தாசிரமத்துல விவாகம் பண்ணிட்ட பிறகு என்ன தர்மங்கள், பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது சர்வதா சர்வகாலம் வேதாத்தியனம் பண்ணி கொண்டே இருக்கணும். அவருடைய ஆகாரத்துக்கு நிர்பந்தமே இல்லை, எத்தனை தர்மமாவது சாப்பிடணும். கிரகஸ்தனம் ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுது, அப்ப அவனுக்கு நிர்பந்தம் உண்டு. மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடணும், ராத்திரி ஒரு வேளை சாப்பிடணும், அவ்வளவுதான். நடுவுல எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்ப டாக்டர் சொல்றா பாருங்க, 3 hours தான் வயதை நோக்கிண்டே இருப்பான் அப்படிங்கிறார் பாருங்க. இது எல்லாம் பண்ணப்படாது பழைய நாள்ல. ஏன் அந்த தர்மங்கள். அதே போல ஸ்திரீகள் எப்படி நடந்துக்கணும், எப்படி சமைக்கணும், எப்படி தர்மத்தை நிலைநாட்டணும், காலமே துளசிக்கு பூஜை பண்றது, அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றது, இப்படிப்பட்டதான தர்மங்கள் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணப்பட்டது. ஏன்னா தர்மங்களை புத்தகத்தை பார்த்து அனுஷ்டானம் பண்ண முடியாது. பெரியோர்கள் அம்மா அப்பா சொன்னதான தர்மம், அதே போல மாமியார்கள் அவள்தான் சொன்னதான தர்மம், அப்படி நம்ம காத்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தவிர வெறும் புத்தகங்களை மட்டும் பார்த்து அறிந்து கொள்றதுங்கிறது இல்லையே. தர்மங்கள் எல்லாம் சம்பிரதாயத்தினால வந்தது. இப்படி தர்மங்களை தான் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். ராமனா இருக்கிறவர் இந்த தர்மத்தை ஒவ்வொரு தர்மத்தையும் விடாம அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். அதே போலயே கிருஷ்ணனா இருக்கும் பொழுது அதர்மங்களை தான் நடத்தி காட்டுறது மட்டும் இல்லாமல் அதை உபதேசமும் பண்ணி வச்சிருக்கார். பகவத்கீதையில பாருங்க, நிவர்த்தி லட்சணமான தர்மங்கள் முழுக்க அங்க இருக்கு.
அதோட வந்து பிரவೃತ್ತಿ லட்சணமான தர்மங்கள் முதல் 6 அத்தியாயத்துல எப்படி கர்மாக்களை பண்ணணும், எந்த எண்ணத்துல பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும் அப்படிங்கிற முழு கர்மாக்களை முழு தர்மங்களையும் அதுல உபதேசம் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி மற்ற உத்தவ கீதை இப்படி நிறைய தர்மங்கள் இவைகள்லாம் பகவான் உபதேசம் பண்ணியிருக்க. மோட்ச தர்ம பர்வாங்கிறது பாரதத்துல பாக்குறப்பல ஏகாதச துவாதச ஸ்கந்தங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல முழு தர்மங்கள் முழுக்க அதுல இருக்க. சுருக்கமா இருக்கு. பாரதத்துல எது ரொம்ப விஸ்தாரமா இருக்கோ அவை எல்லாம் பாகவத்துல சுருக்கமா அந்த தர்மங்கள் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான தர்மங்கள்னால சொல்லி பூமியை பிரகாசப்படுத்தினால் பகவானுக்கு பூஷணம்னு பேரு. ஸ்வேச்சாவதாரை பாருங்க, இந்த அவதாரங்கள் அவர் இஷ்டமா எடுத்துக்கொண்டது. நம்ம மாதிரி ஒரு கர்மா பண்ணி எடுத்ததான அவதாரம் இல்ல. ஸ்வேச்சையாக தன்னிச்சையாக அவதாரங்கள் எடுத்துட்டு பகுபிகி பூமியும் பூஷயன்னு பல அவதாரங்கள். நமக்கு பிரசித்தமான இந்த அவதாரங்கள் தான் பார்த்தோம். அது இல்லாம தெரியாத அவதாரங்கள் எத்தனையோ 27 அவதாரங்கள் சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவத்துல முதல்ல. அப்படி பல அவதாரங்கள் பண்ணி அப்பப்ப பூமியை சந்தோஷப்படுத்தி பூமிக்கு ஒரு அழகா ஒரு அலங்காரத்தை பண்ணி கொடுத்திருக்கார். பூமியும் பூஷயன்னு பூஷணா. அதற்கு பூதி பகவானுடைய நாம பூதின்னு. பூதினா ஐஸ்வர்யம்னு முதல்ல பார்த்தோம். விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் அணிமாதிக மட்டதா அப்படின்னு ஐஸ்வர்யம்னு பார்த்தோம் முன்னால. ஆனா இங்க பூதின்னு என்ன அர்த்தம்? பவனம், இருத்தல், அவ்வளவுதான். அல்லது விபூதி. அவருடைய விபூதி ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அவருக்கு நிறைய காசு இருந்தா ஐஸ்வர்யம் சார், நிறைய பூமிகள் இருந்தா ஐஸ்வர்யம், அவருக்கு செல்வாக்கு இருந்தா ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை. இவரை கண்டதுமே லோகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் உயர்ந்தவர் நமஸ்காரம் பண்ணான். அதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யம். இவரை பார்த்ததுமே இவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், இவர் சொன்னபடி கேட்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல எத்தனை பேர் இருக்காங்க. அந்த அவர் ஐஸ்வர்யம் அவர் இருப்பதனாலேயே லோகத்துக்கு க்ஷேமம் வரக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யம். நாம ஏதோ காசை கொடுத்து வேண்டாம், இன்னொருத்தருக்கு காசை கொடுத்து அனுகிரகம் பண்ணணும், இவளுக்கு அவளுக்கு வேண்டியதுன்னு இல்லை. இவர் இருக்கும் பொழுது இவரை பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அவளுக்கு கிடைச்சு போயிட்டு. ஏன் இவரை கேட்டு நம்ம வாங்கணுங்கிறது நிபந்தம் இல்லை. யமதர்மராஜா இருந்தார். ஒரு நாளைக்கு யமதர்மராஜா வீட்டுக்கு நச்சிகேதஸ்னு ஒரு பையன் போனான். அவன் போற சமயத்துல பாவம் யமதர்மராஜா அங்க இல்ல. இந்த பையனுக்கும் காயத்ரி மந்திரத்தை வெகு நாட்கள் சொல்லி சொல்லி அந்த சக்தியானது வந்துட்டு எங்க வேணும்னாலும் போகக்கூடியதான சக்தி வந்து இவன் பாட்டுக்கு ஆனந்தமாக யமலோகத்துக்கு போறான். போனதே அவர் இல்லை. இவர் பார்த்தார், 3 நாள் அங்கேயே உட்கார்ந்தார். நம்ம வந்து மறுபடியும் பூலோகத்துல வந்து போறது நியாயம் இல்ல, அங்கேயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல போயிருக்கான். அங்கேயே இருந்துட்டு இருக்கான். 3 நாள் ஆனப்புறம் யமதர்மராஜா வரார். நீங்க 3 நாள் இங்க இருந்ததுனால உங்களை நாங்க கவனிச்சுக்காம இருந்தோம் இந்த லோகத்துல, ஏன் உங்களுக்கு 3 வரம் கொடுக்குறேன்னு சொன்னார். சரிண்ணா, என்ன வரம் கேட்டு போனா, முதல்ல எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும், கவலைப்படாம இருக்கணும்னு. 2வது வரம் என்னன்னு, அக்னி விஜய சொர்க்கலோகத்துக்கு வேண்டியதான விஜய கேட்கணும். 3வது வரம் என்னன்னா, மனுஷியால் மரணத்தை அடைஞ்ச பிறகு பரலோகத்துக்கு போற ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு சில பேர் சொல்றா. இன்னும் சில பேர் அப்படிப்பட்ட ஆத்மா எல்லாம் ஒண்ணும் இல்லை சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கணும். பார்த்தா இது டாப் சீக்ரெட் அப்பா, இது தெரிஞ்சுக்க வேண்டியதான அதிகாரம் இருந்தவாளுக்கு தான் சொல்லலாம். உனக்கு அந்த அதிகாரம் இருக்கோ இல்லையோ தெரியல. தேவதைகள்லாம் இதை பத்தி ரொம்ப விசாரம் பண்ணியிருக்க, அவளுக்கே இந்த விஷயம் புரியல. அனாவசியமா இது கேட்காத. ஆனா உனக்கு என்னென்ன வேணுமோ நான் இந்த ஹிமா ராமா சரதா சதூரியா நகி திருதாலம்பனியா மனுஷை, மனுஷனுக்கு கிடைக்காததான எல்லா போகங்களையும் நான் கொடுக்குறேன். உனக்கு வேலை பண்றதுக்கு பரிச்சாரகங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன். எவ்வளவு தங்கணும், பூமியர் மகதாயதனம் புருணேஸ்வா, இந்த பூமியில எவ்வளவு வேணும்னு நினைக்கிறையோ அத்தனையும் நான் கொடுக்குறேன். தங்கமா புத்திர பௌத்திரான் புருணேஸ்வா, குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், எவ்வளவு தங்கமோ அத்தனையும், என்னென்ன வேணும்னா நான் குதிரைகள், யானைகள் அத்தனையும் தரேன்பா.
ஆனா இதை மட்டும் எவ்வளவு வேணும்னாலும் காசும் தரேன், ஆனா இதை மட்டும் கேட்காது. அப்ப அவர் சொல்றார், லப்யாமஹே வித்தமத்ராக்ஷ்ம சேத்வா, இத்தனையும் நீங்க நான் தரேன்னு சொல்றேன், இவைகள்லாம் உங்களை பார்த்ததுனாலேயே எனக்கு கிடைச்சிருந்தே, மறுபடியும் வரம் கேட்டு வாங்கி பாடலான்னு. ஏன்னா ஞானிகளை பார்த்தால் ஐஸ்வர்யம் தானா. நமக்கு எப்ப எந்த சந்தர்ப்பத்துல எது வேணுமோ அதை நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். தஸ்மாதாத்மக்யம் ஹர்த்தயே பூதி காமஹா. ஒரு ஆத்மாவை அறிந்ததான ஒரு மகாத்மா அவரை நேர போய் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணினாலே நமக்கு கிடைச்சிடுமே. இத போய் வரத்தை கேட்டுட்டு வேஸ்ட் பண்ணி கேட்பாளா? ஆகையால் விவகாரம்னா ஒன்றும் வேண்டாம். அதே மாதிரி இவருடைய விபூதி என்ன? ராமனை பார்த்த மாத்திரத்தினால எல்லா விதமான வசதிகளும் வந்தது. ஆயால் அவருக்கு பூதின்னு. நம்ம பூதினா விபூதி, விபூதினா நெத்தில இட்டுக்கக்கூடியதான திருநீர்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த திருநீருக்கு நிஜமாக அவ்வளவு மதிப்பு இருக்காம். அந்த திருநீராவது எதுக்கு வச்சுக்கிறீர்கள்னு கேட்டேன். அத அந்த தலையில உள்ள நீர் கோத்துட்டு இருந்தா அது வெளியில இழுத்துறது சார், அதுக்காகத்தானே. அது ஆணுஷங்கிகமா ஒரு பிரயோஜனம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த திருநீர் என்ன சொல்றது? என் மனதுல இருக்கக்கூடியதான ஆசைகளை எல்லாம் எரித்து நான் பகவானிடத்துல சரணாகத்தை அடைந்திருக்கேன் அப்படின்னு காட்டுவதற்காக திருநீர்னு நெத்தியில இட்டு இருக்கோம். ஏன்னா சாதாரணமா என்ன சொல்லிட்டு இருக்கார், இவர் நல்லவர் கெட்டவர் நெத்தில எழுதிய ஒட்டி இருக்கு அப்படிங்கிறாள் பார்த்தேன்னா. அதே மாதிரியே என்னுடைய மனம் இப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடியதான ஆசைகள் எல்லாவற்றையும் பொசுக்கி அப்படி நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுவதற்காகவும், நான் வேதாந்தத்துக்கு உகந்தவன் அப்படின்னு காட்டுவதற்காக திருநீர் விட்டுக்கிறேன். ஆகையால் அப்படிப்பட்டதான விபூதியானது பகவான் இடத்துல இருக்குங்கிறதுனால பகவானுக்கு பூதின்னு. பூதி பவனம் சத்தா விபூதிர்வா சர்வ விபூதியினாம் காரணத்வாத் பூதி. உலகத்துல எந்தெந்த உயர்ந்ததான ஒரு நிலை வேணுமோ அத்தனை நிலைகளும் இவருடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது. அதனால்தான் பகவான் பகீதையில சொல்லும் பொழுது யத்யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். எந்த துறையில ஒரு மனுஷன் முன்னுக்கு வரான்னா அந்த துறையில அவன் முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் பகவானுடைய அனுகிரகம். நல்ல சமையல் பண்றா சார் சில பேர், அது எப்படி பண்றான்னு தெரியல, அந்த கையில என்ன இருக்குன்னு தெரியாது. அவளை போய் கேட்டு பார்த்தேன், நீங்க எப்படி சமையல் பண்றேன்னு, என்ன கத்துட்டேன்னு. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்னமோ தெரியாது, பழைய நாள்ல 2 பேர் இருந்தாலும் சமைப்பா, 10 பேர் இருந்தாலும் சமைப்பா, இல்ல 50 பேர் இருந்தாலும் சமைப்பா. எல்லாம் அந்த கை திட்டம் தான். அது ஏதோ அப்படி தூக்கி அவ்வளவு உப்பு போடுவான். இப்ப என்னடா புத்தகத்துல பார்த்தா 10 கிராம் உப்பு போட்டுங்கோ, 30 கிராம் உப்பு போடுங்கோ. இது 30 கிராம் அந்த திராசுல இது பண்ணி போடுறதுக்குள்ள அது தீஞ்சு போயிடும். அது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த பாட்டிமா தூக்கி கையெழுத்து அப்படி போட்டா சரியா போயிடுறது. 2 பேருக்கு சமைச்சாலும் அப்படிதான், 10 பேருக்கு சமைச்சாலும் இதே கணக்கு தான். எப்படின்னு அது அவ்வளவுதான். எல்லாம் குத்து மதிப்பா தான். குத்து மதிப்பா போட்டதான் ஒழுங்கா இருக்கு. ஒழுங்கா போட்டு முன்னாலேயே போட்டு வச்சது உப்பு ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்றது? அதே மாதிரி எல்லா துறையிலையும் சமைக்கல மட்டும் இல்ல, ஒரு நாட்டியம் ஆகட்டும், ஒரு பாட்டாகட்டும், அந்த பாட்டுல அந்த ராகம் பாடும் பொழுது என்னமா அதனுடைய அவரோகங்கள்லாம் மாத்தி மாத்தி போடுறாங்க. ஸ்வர ஜதிகள்லாம் வரும் பொழுது எப்படி வருது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடிட்டு இருக்காள. அந்த துறையில முன்னுக்கு வரணுமே, ஏன்னா அந்த பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால்தான் எத்யத் விபூதி மத் சர்வம், எந்தெந்த துறையில யார் யார் எப்படி வராரோ அதெல்லாம் எப்படின்னு அவன் நல்ல பெயரோடு அவன் வரான்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் பகவானுடைய அனுகிரகம் இருக்கு. பெரிய எக்கனாமிஸ்டா போயிருக்கான் ஒருத்தர், இன்னொருத்தர் பெரிய ஹிஸ்டாரியனா போயிருக்கான். எத்தனையோ முயற்சி பண்ணிருக்காரு, அவளுக்கு வராத விஷயங்கள்லாம் இவருக்கு ஒரு தரம் அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே வருது. அதனால என்ன பிரயோஜனம்? பகவத அனுகிரகம் இருக்குன்னு தெரிஞ்சுங்கோ. அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் இதை பார்க்க முடியும். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? பூதி அப்படின்னு. பூஷணா பூதி. அதுக்கப்புறம் விசோகா, சோகம் இல்லாதவர், கவலையற்றவர். கவலையற்றவர்னா கவலை எதுக்காக வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்.
வாழ்க்கையில நமக்கு கவலைங்கிறோம். இந்த கவலை எங்க இருந்து வந்தது? நல்லா யோசனை பண்ணிருந்தா அதுக்கப்புறம் தெரியும். துன்பம் வர்றதுன்னு நினைக்கிறோம், அழறோம். நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அந்த பதார்த்தத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நமக்கு கவலை வந்தது. அப்ப என்ன, நமக்கு ரொம்ப வேண்டியவ குழந்தைகள், ஆத்துக்காரர், ஆத்துக்காரி, அம்மா அப்பா, இப்படி யாருக்காவது உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு கவலை வரும். ஆடி போயிடுற மனுஷன். அதே போல உங்களுக்கே வந்ததுன்னா நீங்க ஆடி போல, அது பார்க்கணும். அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெண்ணாச்சு அப்படின்னு, அது வேற வழி இல்லைன்னா தான் கவலையே தவிர, நமக்கு ரொம்ப வேண்டியதான ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அது நம்மள தாக்காது. அதே விதமாக நமக்கு வேண்டியதான ரொம்ப நாம் நேசிக்க கூடியதான பொருளானது நம்மளை விட்டு போகும்னு காலத்துல நமக்கு துன்பம் வரும். நீங்க ரொம்ப நேசிட்டு இருக்கிறது எதை? உத்தியோகத்தை, பணத்தை, பதவிய, கௌரவத்தை, மரியாதைய, இவைகள்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் உங்களுக்கு கவலை வருது. பார்த்தீங்கன்னா இப்ப எப்ப கவலை வருதோ நீங்க என்ன நினைக்கணும், இந்த கவலையானது எதனால வந்தது? நான் எதை மிகவும் நேசித்தேனோ அந்த நேசித்ததான பதார்த்தத்துக்கு ஒரு அபகாரம் வறுமையானால் அதனால நமக்கு கவலை வரும். அனிஷ்ட பிராப்தவு துக்கம். சோகம்ங்கிறது என்ன? சாதாரணமாக நமக்கு கவலைங்கிறது, கவலைன்னா என்னது சார்? கவலை உனக்கு வந்தா தெரியும் தான் சொல்வேன். கவலைன்னு என்னன்னு, கவலைன்னு என்னன்னு தெரிஞ்சாதானே இதை போக்கடிக்கிறதுக்கு. அப்ப இந்த கவலையை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு வழி என்னன்னு அப்புறம் யோசனை பண்ணும். இப்ப கவலைன்னா என்னதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கவலை போறதுக்கு என்னன்னா, நீங்க ஒரு பொருளை நேசிச்சு அந்த பொருளுக்கு ப்ராப்ளம் வந்தது, ஆகையால் நீங்க கவலைப்பட்டு இருக்க. இந்த கவலையே வராம இருக்கணுமே ஏனால் என்ன பண்ணணும்னு, நீங்க அந்த பொருளை நேசிக்கிறது விட்டுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு சார், தலைவலி வருதுங்கிறத தலை எடுத்துக்கிட்டு அவசரம். ஜனத்தை நேசிக்காத போனா எப்படி சார் வாழ்க்கை இருக்க முடியும்? புத்திரமித்ராதிகள் இவெல்லாம் நேசிக்கிறது தானே வாழ்க்கைன்னு பேரு. நம்ம குழந்தைகள், நம்ம ஆத்துக்காரர், நம்ம ஆத்துக்காரி, நம்ம குழந்தைகள், நம்ம பேரன்கள், நம்ம பேத்திகள், இப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அது இல்லாத போனா துறவரம் போட வேண்டியதானே. துறவரம் போண்டாலும் அப்ப ட்ரஸ்டுக்கு ஏதாவது வந்ததுன்னா அப்புறம் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கவலை போகாது. அதனால கவலை போறதுக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எதையும் நேசிக்காமல் இருப்பது. இது நடக்காத காரியம் தான். எதையும் நேசிக்காமல் எப்படி மனிதனால இருக்க முடியும்? அப்ப பகவான் சொல்றார், ரொம்ப நல்லதுப்பா. ஏன்னா எதையும் நேசிக்காமல் என்னால இருக்க முடியாது என்கிற உண்மையை நீ அறிந்தாய். அப்ப என்ன பண்ணணும்? என்ன நேசி, பகவான நேசி. நம்ம ஆத்துக்காரரை பகவானா பாருங்க, உங்க குழந்தைகளை பகவான் கொடுத்த பிச்சையா பாருங்க. அதே போல உங்க ஆத்துல இருக்கிற பொருள் எல்லாம் பகவான் உங்களுக்கு கொடுத்ததாக பாருங்க. பகவான் கொடுத்தான்னு வச்சோன்னா பகவானை எடுத்துக்கலாமோ இல்லையோ? ஒருத்தர் பொருள் உங்க ஆத்துல கொடுத்து வச்சிருக்கார், அதை கொடுங்கன்னு தைரியம் சந்தோஷமா கொடுத்துட்டு போறா இல்லையா? ஏன்னா மறுபடியும் திருப்பி கொடுக்குறாங்க நிர்பந்தம் இருக்குன்னு. அப்ப விவகாரம் என்னன்னு, எல்லாவற்றையும் பகவானாக பார்க்கிறது எனக்கூடியதான எண்ணம் இருந்தால் இனிமேல கவலை போயிடும். கவலை போறதுக்கு வழி என்னன்னா, நீங்க என்னென்ன பொருளை நீங்க நேசிக்கிறீங்களோ, எந்தெந்த பொருளானது உங்க ஆத்துல இருக்கோ அத்தனை பொருளும் பகவான் போட்ட பிச்சையாகவும் பகவானாகவும் நினைக்க ஆரம்பிங்கோ. அப்ப என்ன, சமம் சர்வேஷு பூதேஷு சித்தம் பரமேஸ்வரம் வினஸ்யத்வ அவினஸ்யந்தம் யப்பஸ்யதி தபஸ்யதி ஈசாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இவ்வுலகத்துல எது இருந்தாலும் சரி அது ஈஸ்வரனான நினைச்சு பாருங்களேன். அதெல்லாம் முடியாது, முடியாதுன்னு இல்ல, இதை ட்ரை பண்ணி பாருங்க. நேர பண்ண முடியல. அபியாச யோகேன ததோ மாமிப்தாப்தம் தனஞ்சய. முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்படி முயற்சி பண்ணிட்டே இருந்தோமையானா கொஞ்ச நாளைக்கு நமக்கே தெரியும், அனாவசியமா சின்ன சின்ன விஷயத்திலயும் கவலைப்பட்டு இருந்தோமே அந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போறது. ஏன்னா பகவான் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கார். அப்பப்ப குழந்தைகளுக்கோ ஆத்துக்காரிக்கோ வேற யாருக்கோ வியாதி வந்தாலும் பகவான் உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக தான். அதனால ஏதோ ஆக வேண்டி இருக்கு.
சூச்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவே தவிர நிச்சயமாக உங்களை துன்புறுத்த வரலை. நம்ம வரக்கூடியதான நமக்கு வந்துதான கவலைகள் எல்லாம் நாம் முன்னேறுவதற்காக ஒரு வழி, பகவானிடத்துல பக்தி வருவதற்காக காட்டப்பட்டதான ஒரு வார்னிங். 60 வயசு ஆயிடுச்சுன்னா என்னாச்சுன்னு உக்ரரத சாந்தி வந்துருது. ஏன் 60 வயசு ஆயிடுச்சையா, இனிமேலையாவது சந்தியாவந்தன ஆரம்பி, இனிமேலையாவது பகவான் நமஸ்காரம் பண்ண தொடங்கு, இனிமேலையாவது ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு மனசுல எண்ணு. இதுக்காக இந்த சக்தி பூர்த்திங்கிறார். 60 வயசு வாழ்ந்தாச்சு, இனிமேல பழைய மாதிரியே இருந்த என்ன பிரயோஜனம்? ஏதோ சம்திங் வாழணுங்கிறதுக்காகத்தான் பகவானே என்ன பண்றது தெரியும், நான் காது கிட்ட 4 முடி வெளுக்கிறா போல பண்றேன். ஏன் நடுவுல வெளுக்கப்படாதா? அது ஏன் தெரியுமா, நான் காது கிட்ட வெளுக்க ஆரம்பிக்கிறது, காதை வந்து கடிக்கிறது. சீக்கிரமா வாழட்டும், இனிமேல ஏதோ நல்ல வழிக்கு திரும்பணும், ஏன்னா எண்டு வரப்போறது அப்படின்னு சொல்ற. நம்ம அதுல முழுக்க நிறைச்சா கூட இன்னும் கொஞ்சம் கிட்ட போறது இல்லை, அவரை நினைக்கிறது இல்லை. என்ன பண்றது? ஆகையால் பகவானுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு கவலையும் இல்லாதவர். ஏன்னா எல்லாவற்றையும் மனுஷாளுக்காக, தன்னை தவிர மற்றவர்களாக எப்படியும் நினைத்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு விசோகா விகதா சோகா, அவர் எதையும் நேசிக்கல. பகவத்கீதையில சொல்லும் பொழுது நமே துவேஷ்யோஸ்தி நோ பிரியா நமே துவேஷ்யா, நான் யாரையும் வெறுக்கல, நான் யாரையும் விரும்பல. யார் என்னை விரும்புகிறானோ அவன் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவனுக்கு பலம் கிடைக்கிறது. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா பகவான் ஏதோ புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னு இல்ல, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடியது எனக்கூடியதான செயலால உங்களுக்கு புண்ணியம் வந்திருக்கு. பகவான் தனியாக யாருக்கும் எதுக்கு வேண்டியவன் வேண்டாதவன், பக்தி கொடுத்தால் அவனுக்கு சகாயம் பண்றது, பக்தி இல்லைன்னா அவனை அழித்து விடுறது, இப்படி பண்ணல சார். மனுஷன் மாதிரி இல்லை சார். நீங்க நமஸ்காரம் பண்ணக்கூடியதான ஒரு செயல் இருக்க, அந்த செயலுக்கு புண்ணியமானது உங்களுக்கு சுகத்தை அனுபவிக்கிறது. ஆகையால் பகவான் எல்லாத்துலயும் சமமா இருக்க, சமமாக இருக்க தொட்டுதான் அவருக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. இதை பார்க்கணும். இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம், சாதாரணமாக புரியாது. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணா பகவான் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லாம சார் அப்படின்னு நினைக்கப்படாது. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், என்னை வந்து பாரு, என்ன நமஸ்காரம் பண்ணு, மன்மனாபவ மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்து, இதனால நீ சௌக்கியமா இருக்க போறாய், எனக்கு கொப்பு முளைக்க போறதில்லை. பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணினா பெரியவருக்கு ஏதோ வசதியா வந்திருக்குன்னு நினைக்கப்படாது. அவருக்கு ஒண்ணும் வரல, ஆனா அதை பண்றதுனால நமக்கு சிறையது. பண்டிகை நாள்ல நம்ம போய் பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்றோம், ஞானிகளை நமஸ்காரம் பண்றோம், அதனால நமக்கு சிறையத்துன்னு நம்ம நினைக்கணும். அதனாலதான் பகவானுக்கு விசோகா ஒண்ணு. இந்த கவலைன்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா, இது எங்க வருது காரணம்? இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு பகவத்கீதையில. சோகம் எங்க வந்திருக்கு, குரோதம் எங்க வந்திருக்கு, அப்படியா? எது அதி பாண்டவா, இதயத்துக்குள்ளத்தான் இருக்கு, மனசுக்குள்ளத்தான் இருக்கு. ஆகையால் என்ன பண்ணணும், ஜகி சத்ரம் மகாபாஹோ, இவரை கொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மனசுல எங்க இந்த அகங்காரம் அஞ்ஞானம் இருக்கோ, இதுக்கு மேல இருக்கக்கூடியதான் அந்த பரமாத்மாவை பிடித்து கொண்டு இதை நீங்க ஜெயிக்கணும். ஆகையால் அறியாமையை ஜெயிப்பதற்கும், காமக்ரோதங்களை ஜெயிக்கிறதுக்கும், மனசுல இருக்கக்கூடியதான கவலையை ஜெயிக்கிறதுக்கும் வழி என்ன தெரியுமோ, நம்ம பகவான சரணாகதி அடையும். அந்த பகவான் இடத்துல நம்ம மனசை அர்ப்பணம் பண்ணுறோம், வேற வழி கிடையாது. லோகத்துல மனுஷனுக்கு நம்மளுடைய துன்பத்தை சொன்னோம்னா இவன் இன்னைக்கு கேட்டுப்பான், இன்னொரு நாளைக்கு அவனுக்கு வேண்டியது தானேப்பான். ஏன் பகவான் இடத்துல சொல்லுங்க, நமக்கு தெரியாது சார், சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்ல தெரியாது, நான் எப்படி சொல்வேன்? பகவானுக்கு சம்ஸ்கிருதமா வேணும், பகவானுக்கு பக்தி தான் சார் வேணும். பக்திங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா போறோம் அவருக்கு. நீங்க எப்படியாவது சொல்லலாம், யாருக்கும் தெரியாம சொல்லலாம். அதான் பிராயச்சித்தம்னு. பிராயா செயலை செய்த பிறகு சித்தம் வருந்துதல். ஆயல் பகவான் இப்படி பண்ணிவிட்டனே, சந்தர்ப்பங்கள் இப்படி வந்தாச்சு, நீதானப்ப காப்பாற்றணும், மனசால சொல்லிங்க, வாயால சொல்ல வேண்டாம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்க வேண்டி வரும். அப்படி இல்லாம மனசால உங்க மனசை உருகி பகவான் இடத்துல எதுக்க நின்றுன்னா போறோம், உங்களுடைய கவலை எல்லாம் போடும். ஆகையால் ஜகிமத்ரு ஜத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம் அப்படிங்கிறார் பகவான். ஆகையால் மனதில் இருக்கக்கூடியதான காமங்களை ஜெயிப்பதற்காக மனசுக்கு தன்னுடைய அடிமையாக வைத்துக்
கொண்டிருந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா பரமாத்மா விசோக, யாருக்கு சோகம் இல்லாதவரை தியானம் பண்ணோமையான நமக்கும் அந்த நிலை வரப்போம். அப்படி விசோகா விகதா சோகா அஸ்ய பரமானந்தைக ரூபத்வாத், ஆனந்த வடிவமா இருக்கார் சார். ஆனந்தமா இருக்கும் பொழுது கவலை வர்றதுக்கு சந்தர்ப்பம் உண்டா? இல்ல. ஆகையால் பரமாத்மா விசோகா. அதற்கு பிறகு தான் அந்த நிலையில இருந்தா மட்டும் போராது, மற்றவர்களுக்கும் அந்த நிலை வரும்படி பண்ணணும். நமக்கு பகவான் சோகம் இல்லாதவரா இருந்தா போராது, நமக்கு துன்பம் இல்லாமலா, நமக்கு கவலை இல்லாதா அவர் பண்ணணும். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு என்ன பேரு? சோகநாசனா. ஸ்மிருதி மாத்திரேன பக்தானாம் சோகம் நாசயதி. நினைத்த மாத்திரத்தினால பக்தாளுடைய துன்பத்தை அகற்றி விடுகிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சோகநாசனா. ஸ்மிருதி மாத்திரேன, நினைத்த மாத்திரத்தினால். ஸ்மிருதே சகல கல்யாண பஜனம் எத்ர ஜாயதே. பகவான நினைத்த மாத்திரத்துல அவர் இது வேணும் அது வேணும், துளசி கூட கூடயே கொண்டு வாங்கோ, ஆப்பிள் பழத்தெல்லாம் இதுக்கு வாங்கிட்டு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க, கேட்கல. நாம எல்லாத்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கொண்டு வச்சு பார்த்தே என்னாலையும் இவ்வளவு பண்ண முடியும்னு 10 பேருக்கு தெரியணும். வேண்டாம். நிஜமாக மனமுருகி அவரை நினைச்சா போதும். ஆகையால் அவர் இதெல்லாம் கேட்கவே இல்லை, அவர் பக்தியத்தான் கேட்கிறார். பக்தியா ஏகாந்தமா உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. அப்படி முடிஞ்சது பண்ணினீங்களா சகல க்ஷேமத்தையும் அடைவேணுங்கிற அபிப்பிராயத்துல ஸ்மிருதி மாத்திரேன, நினைத்த மாத்திரத்தினால பக்தானாம் சோகம் நாசயதி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே. புருஷத்தமஜம் நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா. என் நிலையில நீங்க இருந்தாலும் சரி, யஸ்மரே புண்டரீகாட்சம், தாமர கண்ணனா இருக்கக்கூடியதா அவரை நினைச்ச மாத்திரத்தினால எல்லா க்ஷேமமும் ஏற்படும். ஆகையால் பகவானை தியானம் பண்ணினா, பகவானை நினைத்தால், பகவான் இடத்துல நாம் நம்மளை அர்ப்பணம் பண்ணி கொண்டிருந்தோமே. ஏன்னா என்ன ஆறுதுன்னு நம்மளுடைய கவலை போற, கவலை எல்லாம் அப்படியே கட்டியாக நிக்கிறது நமக்குள்ள. நெய்யானது எப்படி ஈரி கட்டியா இருக்கோ, அது பகவான் இடத்துல, பகவானுங்கிற நெருப்பு கிட்ட போனேன்னா போறோம். நீ போய் நெருப்புல விழ வேண்டாம், கிட்ட போனா போறோம். அவருடைய நினைப்பு உங்ககிட்ட வந்தா போறோம், உருகி போயிடும். ஒரு கவலையும் அங்க இருக்காது, ஓடி போயிடும். ஆகையால் ஸ்மிருதி மாத்திரேன பக்தானாம் சோகம் நாசயதி இது சோகநாசனா. பகவான போய் நெருப்புன்னு சொல்ற இடத்தான் நியாயமா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் அடுத்தது அவர் கிரணங்களுடையவர். அர்த்திஷ்மான் அர்த்தித கும்பா விசுத்தாத்மா விசோதனா அனிருத்தோ அப்ரதிரதா பிரத்யுக்னோ மித விக்ரமா அப்படின்னு அமித விக்ரமாக உலகத்துல இருக்கக்கூடியதான எத்தனை பேர் எவ்வளவு பாபம் பண்ணி இருந்த போதிலும் அத்தனை பாபங்களும் ஒரு நொடியில நாசம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். ஆயால்தான் அபிச்சே சுதுராச்சார, எப்படிப்பட்டதான மகா பாபங்கள் பண்ணின போதிலும் அஜதேமாம் அனன்யபாக், என்னை நினைத்தானே ஆனால் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சஹ, அவன் என்னிலிருந்து சாது, அவன் நல்லவன்னு நான் கருதுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான பகவானை நினைக்கணும்னு சொல்லக்கூடியதான திவ்யமான நாமாக்களை பார்த்தோம். நாளைக்கு அர்த்திஷ்மான் அர்த்திதங்கிற நாமாக்கள்